Hi friends, இந்த வீடியோல நம்ம ஜூலை 14க்கு ரிலீஸ் ஆக போற Poco M2 Pro மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா Poco F1 மொபைல் வந்து நல்ல ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி Poco M2 Pro மொபைல் வந்து லான்ச் பண்றாங்க. இந்த Poco M2 Pro மொபைல் பாத்தீங்கன்னா 13,999 ரூபீஸ்க்கு லான்ச் பண்றாங்க. டோட்டலா 3 வேரியன்ட்ஸ்ல லான்ச் பண்றாங்க. இந்த Poco M2 Pro மொபைல் வந்து Redmi Note 9 Proவோட ரீபிராண்டிங்னு நிறைய பேர் வந்து டவுட் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம Poco M2 Pro மொபைலில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, Redmi Note 9 Proக்கும் Poco M2 Pro மொபைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, Poco M2 Pro மொபைலை வந்து நம்ம வாங்கலாமா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த Poco M2 Pro மொபைல் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பிளாக்ல 2 ஷேட்ஸ், க்ரீன் அண்ட் ப்ளூ. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 209 கிராம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைல் கூடவே பாக்ஸில் உங்களுக்கு வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அடாப்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 ஹவர்ஸ் வந்து பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா Redmi Note 9 Proவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸில் வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh. அதுக்கப்புறம் இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சில் ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் வேறு IPS LCD டிஸ்பிளே தான். வித் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 Hz இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மொபைலோட ஃப்ரண்ட், பேக் அண்ட் கேமராவில் கூட கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைலோட டாப் சைடில் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைலோட லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ட்ரிபிள் சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சிம், அது கூட ஒரு மெமரி கார்டை நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழ் பக்கத்தில் உங்களுக்கு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து எக்ஸ்டர்னல் மைக்கை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் சார்ஜிங் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலில் Qualcomm Snapdragon 720G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 4GB, ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB. இந்த மொபைலில் இன்னும் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. அதில் ரேம், ஸ்டோரேஜ் ரெண்டுமே வந்து சேஞ்ச் ஆகும். அது என்ன சேஞ்சஸுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே எதிர்பார்க்குற கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூட 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் அண்ட் 2 மெகா பிக்சல் வந்து டெப்த் சென்சார்ஸ். இந்த ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து 30 FPSல சப்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 1080p வீடியோ ரெக்கார்டிங் வந்து 60 FPSல சப்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நைட் மோட் சப்போர்ட்டோட 16 மெகா பிக்சலில் உங்களுக்கு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080pஆ இருக்கட்டும் இல்லை 720pஆ இருக்கட்டும் உங்களுக்கு வந்து 30 FPSல சப்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த மொபைல் வந்து இன்னும் 2 வேரியன்ட்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 6GB RAM 64GB ஸ்டோரேஜ். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,999 ரூபீஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,999 ரூபீஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் இந்த 3 வேரியன்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஜூலை 14 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. சரி, இந்த மொபைலுக்கும் Redmi Note 9 Proக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பெருசாக எந்த வித்தியாசமுமே இல்லை. Redmi Note 9 Pro மொபைலவே திரும்ப ரீபிராண்ட் பண்ண மாதிரி தான் இந்த மொபைல் வந்து இருக்குது. ஸோ 2 மொபைல்லையுமே இருக்கிற மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. Redmi Note 9 Pro மொபைலுக்கும் இந்த Poco M2 Pro மொபைலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 32 வாட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. Redmi Note 9ல் வந்து 18 வாட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. அதே Redmi Note 9ல் பார்த்தீங்கன்னா 5020 கொடுத்துருக்காங்க. இதை தவிர எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 மொபைல்லையுமே வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ உங்ககிட்ட வந்து ஏற்கனவே Redmi Note 9 Pro மொபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மொபைலை வந்து கண்டிப்பாக வாங்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைல் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குங்கிறத சொல்ல முடியும். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த மொபைல் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மொபைலோட ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்குங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மொபைலோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக வாங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்னோட எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.